உதைக்கிற மாதிரி எல்லாமே உதைச்சிட்டு அவர் போயிடுவார். என்னமோ ஏதோ தெரியல, எதுக்கு நம்மளுக்கு வம்பு. அந்த செகண்டு தான் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை நடக்குது. அந்த மனைவி தான் அதை அப்படியே ஞாபகம் வச்சிட்ருப்பாங்க. அந்த கணவன் அவ்வளோதான் ஃபடாஃபட். அந்த நேரம்தான் அவங்களுக்கு ஞாபகமே இருக்கும். அவங்களுக்கு மறதி அவ்வளவு ஈஸி. அவங்க 80% மறந்துடுவாங்க. 80% ஏன் 90% கூட மறந்துடுவாங்க. 10% தான் ஞாபகமே வச்சுட்ருப்பாங்க. அந்த மாதிரி பெண்கள்கிட்டக்கா அது கிடையாது. அவங்க அப்படியே அதை கண்டினியூவேஷன் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போமே, காலையில் ஏதோ ஒரு சண்டை நடக்குது. கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போகிறவங்க. இவங்க எல்லாமே சரியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அவர் என்னென்னா எப்படி வேணால் இருக்கலான்ற மாதிரி. ஸோ அவங்களோட இது எப்படி போகும்? இவர் என்ன பண்ணுவார், எல்லாம் அவசர அவசரமாக எல்லாம் இவங்க பண்ணிவிட்டு எல்லாம் கட்டிக்கிட்டு போய் இவங்க பைக்கில் உக்காந்தா கூட அவங்களுக்கு அப்படியே தான் தோணிகிட்ருக்கும். ஆனால் இவர் கிளம்பி வெளியில் போகிற வரைக்கும் கூட ஞாபகம் இருக்காது. அந்த பைக்கை உதைக்கிற மாதிரி எல்லாமே உதைச்சிட்டு அவர் போயிடுவார். ஆனால் அந்த மனைவி அது அப்படியே கண்டினியூவேஷன் அந்த மனைவிக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஞாபகங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க ஆஃபீஸ் போனாலும் அதே நினப்பு தான் இருக்கும். திருப்பி வீட்டுக்கு வரும்போதும் அதே நினப்பு தான் இருக்கும். இப்படி ஸோ இந்த கணவன் தான் இந்த பைக்கு உதைக்கிறப்பவே இவர் மறந்துட்டார். ஸோ இவங்க ஈவினிங் வர்றப்போ என்ன ஆகும், ஒரு நம்மளுக்கான ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி. அப்போ என்ன ஆகும், சப்போஸ் இவர் முன்னாடி வந்துட்டு இருந்தார்னா ஒரு காஃபி போட்டு வச்சுருக்கலாம். காஃபி போட்டு இவர் குடிச்சிட்டு மனைவி வர நேரத்துக்கு காஃபி போட்டு கொடுக்கலாம். அது இருக்காது. என்ன தான் இவங்க முன்னாடி வந்தாலும் இவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி அவள் ஸ்லிப்பர் கூட கட்டியிருக்க மாட்டாப்பா. உடனே இவர் ஒரு காஃபி போட்டு கூட அப்படின்னு. இவங்க ஏற்கனவே காலையில் நடந்த சண்டை மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, காஃபியை போட்டுட்டு டங்குன்னு வைப்பாங்க. டங்குன்னு வச்ச உடனே இவர் யோசிப்பார். அப்போ தான் யோசிப்பார் இவர் மனைவி ஏன் இப்படி செய்கிறா, ஏன் இவன் இப்படி செய்கிறா, என்ன ஆச்சு. இவருக்கு ஒன்றுமே புரியாது. என்ன ஆச்சு, எதனால் இவன் இப்படி செய்கிறா. ஓ, நம்ம ஏதோ செஞ்சுருக்கோம் காலையில் நம்ம ஏதோ செஞ்சுருக்கோம், அதனால அவள் கோச்சிக்கிட்டா என்னன்னு தெரில. நம்ம பாட்டு காஃபியை குடிச்சிட்டு நம்ம பாட்டு டிவியை பார்த்துட்ருக்கலாம். டிஃபன் எதனா கொடுத்தா சாப்பிட்டு போய் படுப்போம். இந்த தாட் மட்டும்தான் இருக்கும். அதே அவளுக்கு காலையில் இப்படி பண்ணுச்சு அப்படி பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு அந்த மன உளைச்சலோடையே ஓடிட்டு ஏதோ சமையல் செஞ்சு வச்சு அந்த இடத்த விட்டும் நகர மாட்டாங்க அந்த ஆண்கள். அந்த இடத்த விட்டும் நகராமல் என்னமோ ஏதோ தெரியல, எதுக்கு நம்மளுக்கு வம்பு, நம்ம இந்த இடத்த விட்டு நகராமல் டிவியை பார்த்துட்ருப்போம். எதுனா ஒன்று போட்டாலா சாப்பிட்டு போய் படுப்போன்னு இருக்கோங்க சிலதுங்க. அதனால் அதை சாப்பிட்டு போய் கப்ஸ் பண்ணி படுத்துகிறோம். ஆனால் இவளுக்கு என்ன மனுஷன், இந்த ஆள் என்ன ஆள், காலையில் அப்படி நடந்தது எல்லாத்தையும் கொட்டிக்கிட்டு போய் படுக்குது. இது சாப்பிட கூட சாப்பிடாது. சாப்பிடாமே எல்லா வேலையும் செஞ்சுட்டு சும்மா ஒரு தண்ணியோ ஒரு காஃபியோ குடிச்சிட்டு இது போய் படுக்கும். இப்படி இருந்தால் எப்படி அவங்க அப்படியே மூவ் ஆன் ஆகிறாங்களோ அவங்க அப்படியே மூவ் ஆன் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி பெண்களும் கற்றுக்கணும். அதை அந்த நேரத்தோடு விட்டுட்டு அடுத்தது என்னன்னு பார்க்கணும் வேலையை. அதை விட்டு மூச்சு முட்டை அப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா வேலைக்காகாது. அவங்களுக்கு அந்த செகண்டு தான் ஞாபகம் இருக்கும். அவங்க பண்ணுற வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் ஞாபகம் இருக்காது. அது ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே நடக்காத மாதிரி நடந்துப்பாங்க. அதோட கண்டினியூஷன் பெண்களுக்கு மட்டும்தான் வருது அந்த ஞாபகங்கள். அப்படியே இது ஏன் பண்ணான், அது ஏன் பண்ணான், இது ஏன் செஞ்சான், ஏன் ஏட்டிக்கு போட்டி இருக்குது, நம்ம விடக்கூடாதுன்னு இருந்தால் அது அவ்வளவுதான், ஏட்டிக்கு போட்டியாகவே ஆகுது எல்லாமே. குழந்தைங்க வந்துட்டா சிலர் அப்படியே மாற்றிக்கிறாங்க. குழந்தைங்க இல்லைன்னா இன்னும் முட்டி 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 அது எதில் போய் முடியுது, டைவர்ஸில் தான் போய் முடியுது. அதுக்கப்புறம் இவங்களுக்குன்னு ஒரு லைஃபு, அவங்களுக்குன்னு ஒரு லைஃபு. அது குழந்தை இருந்தால் வேறு மாதிரி, குழந்தை இல்லைன்னா வேறு மாதிரி. 2வது வர துணை நல்லபடியாக இருந்தால் அந்த குழந்தையும் பார்த்துக்கிட்டு அந்த பெண்ணையும் பார்த்துக்கிட்டு போவாங்க. பணம் செகண்டரியாக இருந்தாலும்
அந்த பெண்ணை டேக் கேர் பண்ணிக்கிறாங்களா? அந்த குழந்தைய டேக் கேர் பண்ணிக்கிறாங்களா? ஏதோ சர்வை பண்ண எடுத்துகிட்டு வராங்களா? அப்படி போகுது சிலரோட வீட்டில். எதுவோ ஆனால் கூடிய மட்டும் பெண்களும் கொஞ்சம் நிறைய, கொஞ்சம் இல்லை நிறைய விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இவ வந்து ஓரளவுக்கு போனாதான் அந்த குடும்பம் ஓடும். நீயா நானானா ஒன்றும் ஓடாது. அதேபோல் கணவன் வீட்டில் வந்து நம்ம வீட்டில் எப்படி வேணால் இருக்கலாம். நீ வீட்டில் விட்டு கொடுக்க தயாராக இருந்தால் தான் வெளியில் உனக்கு நல்ல பேர் கிடைக்கும். வெளில அவனுக்கு என்ன அப்படியே சும்மா ஃபேமிலியை சும்மா எப்படி நடத்திட்டு போகிறான்னு வரும் பேர். அது வேணுமா? இல்லை அவன் சும்மா வெத்து வேட்டுன்னு வேணுமா? இதை முடிவு பண்ணிக்கிட்டு அப்படியே மூவான் ஆகணும். பெண்களும் மூவான் ஆகணும். அப்படியே ஸ்மூத்தாக போகணும். சில நேரங்களில் எல்லாம் பிரச்சனைகள் தான். அந்த நேரத்துக்கு 2 பேருமே அமைதியாகிட்டு ஓகே மாறும் இதுவும் மாறும்னுட்டு போனோம்னா மாறிடும் டக்குன்னு.